3.8 சென்ட் கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்தபடி மெயின் டோரை வச்சு இந்த 4BHK வீட்டை டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. 2 கார் நிப்பாட்டுற மாதிரி பெரிய கார் பார்க்கிங், 20க்கு 16 அடி சைஸில் பெரிய லிவிங் ஹால், தனி பூஜா ரூம், கிச்சன் கம் டைனிங், வேற சைஸில் 4 பெட்ரூம்ஸ், எல்லாத்துலேயுமே அட்டாச்சு பாத்ரூம், அவுட் சைட் பாத்ரூம், லாபி, ஃப்ரண்ட்டில் பெரிய பால்கனின்னு வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது ஈஸ்ட் ஃபேசிங் சைட். வீட்டையும் ஈஸ்ட் ஃபேசிங்லேயே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3.8 சென்ட், அதாவது 1650 ஸ்கொயர் ஃபீட். சைட் 30 அடி அகலமாகவும் 55 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் ஃபோல்டபுள் டைப்பில் பெரிய மெட்டல் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ, சைஸ் 21க்கு 17. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாமே டைல்ஸ் வச்சிருக்காங்க. சவுத் ஈஸ்ட்ல அவுட் சைட் பாத்ரூம், சைஸ் 6க்கு 4. வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், சைஸ் 20க்கு 16. வீடு முழுக்க தரைக்கு 4க்கு 2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சிருக்காங்க. வெஸ்ட் சைடில் பேஸ் கேபினெட்டோட டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. சீலிங்க்கு ஸ்ட்ரிப் லைட்ஸோட கலர்ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது பூஜா ரூம், சைஸ் 6க்கு 4. நார்த் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. உள்ள வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாமே டைல்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ, சைஸ் 16க்கு 10. அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 6க்கு 5. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ, சைஸ் 10க்கு 10. சவுத் ஈஸ்ட்ல கிச்சன் கம் டைனிங், சைஸ் 16க்கு 10. கிச்சன்ல 3 பக்க வால்ஸுக்கு பூராமே டைல்ஸ் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 3 பக்கமும் ஜன்னல் கொடுத்துருக்கிறதுனால கிச்சன் நல்லா வெளிச்சமா காற்றோட்டமா இருக்கு. படிக்கட்டு கீழே யூபிஎஸ் மாற்றுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டார் கேஸ். படிக்கட்டுக்கு டார்க் கலரில் கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரைல எஸ்எஸ்ல ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே லாபி, சைஸ் 16க்கு 5. அடுத்து லாபியிலிருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. இது மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16க்கு 16. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும், அது போக சைடு வால்லையும் ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 9.5 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்.
அடுத்து லாபியில் இருந்து நார்த் சைடில் அமைஞ்சிருக்கிற 4th பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 20x10. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 9.5x5. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். இந்த வீட்டில் மொத்தம் 4 பெட்ரூம்ஸ் இருக்கு. 4 பெட்ரூம்ஸையுமே வேற வேற சைஸ்ல பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாபியில் இருந்து ஃப்ரண்ட்ல ஓப்பன் பால்கனி கென்றாரோ. தரைக்கு போறாமே மேட் ஃபினிஷ் வெர்டிஃபைடேஸ் வச்சிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடையில் டீச்சர்ஸ் காலனி அடுத்து காந்தி நகரில் லொக்கேட்டாக இருக்குது. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 80 lakhs. மற்ற டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.